ஹாய் காய்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, முந்தானேத்து ஆக்சுவலாக இன்றைக்கி 26th நவம்பர் அன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன், எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறது. இது நிறைய பேர் கண்டிப்பாக பிகினராக நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே சைடாக போயிடும். ஆக்சுவலாக என் சேனலில் மோஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சில டைம் வந்து சம்மந்தமே நம்ம ஏதாவது என் கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு இருப்பேன். பட் சில டைம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் நடக்கிற ஆக்சுவல் இஷ்யூவில் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேங்கிறத அப்படியே ரேண்ட்டாக அடிச்சு விட்டுட்டு இருப்பேன். ஸோ அதுதான் நான் இப்போ வர போகிற கண்டென்ட்ஸ். அது மாதிரி தான் இது ஒன்று. இந்த வீடியோவில் வந்து நான் அதான் சொன்னேன்ல, நான் வந்து முந்தானேத்து வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொல்கிறேன். அது என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது என்ன செய்ய தெரியாமல் மேபி குழம்பிட்டு இருக்கலாம். மேபி திஸ் குட் பி யூஸ்ஃபுல். ஆக்சுவலாக ட்ரேடிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ட்ரேடிங் இஸ் 90% சைக்காலஜி, 90% எமோஷன், 10% தான் அந்த டெக்னிக்கல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். பட் என் பங்கு நானும் சொல்கிறேன், அது கரெக்டு தான். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மேட்ரு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் லைக் அகாடமிக் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்தவரை இன் மை பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கோடிங் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அதை படிப்பீங்க தெரியுமா? அது மாதிரி தான் இது. ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு டைம் எடுக்குது ஆக்சுவலாக அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த எமோஷனாக. லைக் இப்போ நீங்கள் மாடலை கற்றுக்குறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எமோஷனில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில ரூல் உங்களுக்கு மறந்து போயிடும். அடுத்து சரி ரிஸ்க் ஓவர் அடிப்பீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, எக்ஸட்ரா நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைம் அது பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரியணும். அது தெரியறதுக்கு தான் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். சில பேர் அதை பண்ணி சோர்ந்து போய் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். சரியா? இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். லைக் தெளிவாக அது ஒன்ஸ் ஐம் ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கு அப்புறம் அதையும் நான் சொல்லுங்கள். ஆனால் ப்ராஃபிட்டபிள் ஆகலை. இன்னைக்கு டேட் வந்து இட்ஸ் அரௌண்ட் லைக் 28 லெவல் 2025. நான் 2023 ஃபெப்போ மார்ச்சோ ட்ரேடிங் ஆரம்பித்தேன். ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் டு பிகம் ப்ராஃபிட்டபிள். ஸோ அது நான் ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அதை பற்றி நான் போடுறேன். பட் எனிவே நான் இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். அதான் சைக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக என்னென்னா, நான் என் ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இது ரிலேட் ஆகும். அண்ட் ஈவன் நீங்களும் அதில் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த 2025 பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் இயர். லைக் சூப்பர் வருஷம்னு சொல்லவே முடியாது. அந்த மிட்டு லோ அந்த 2 கேட்டகரியில தான் எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு இருக்கு. லைக் எல்லாம் வந்து டேக் ப்ராஃபிட் போடுறாங்க, டிபி அடிக்கிறதுனால லைக் அப்படின்னு இருக்காது, அப்படி ஆயிராது. ஏன்னா வந்து அவங்க பின்னாடி என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வாட் வி ஆர் சீயிங் இந்த இன்டர்நெட் இஸ் நாட் ரியல். அதை நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் இந்த உமர் அவரோட இது கூட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் கூட 1.4 மில்லியன் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இயர் இஸ் பிகாஸ் இந்த ட்ரம்ப் அது இது நிறைய இஷ்யூ, அதனால ஒரு மாறு தான் இருக்குது. ஓகேவா? இன்க்ளூடிங் நீ, நானும் அதில் அடி வாங்கின ஒருத்தன் தான். ஸோ மோஸ்ட்டாக இந்த டைம் வந்து புதுசாக ட்ரேடிங் ஆரம்பித்தவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அடி வாங்கிட்டு கிளம்பியிருப்பாங்க ட்ரேடிங்கை விட்டு. அண்ட் நிறைய பேர் இதுக்கு முந்தின வருஷம் இல்லை அதுக்கப்புறம்லாம் ஆரம்பிச்சு ஒரு ஹோப்போட இந்த வருஷத்தை வந்து நம்ம நல்ல வருஷமாக இருக்கும்னு நினச்சவங்க நிறைய பேர் கண்டிப்பாக விட்டுட்டு போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது உண்மையிலே ரொம்ப ஒரு பேட் இயர் தான். பட் சர்வை பண்ணியாச்சு. வி ஆர் இன் எண்ட் ஆஃப் திஸ் இயர். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகே, நம்ம அதுக்குள்ளே இது என் கிரெடிட்ஸ், நம்ம அதுக்குள்ளே போகணும். ஓகே ஃபைன். சரியா? ஸோ நான் என் ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கும்போது சில டியூனிங் வேலை, சின்ன வேலைகள் எனக்கு தெரிஞ்சு. நான் என்னன்னா லண்டனும் என்ஒயும் ட்ரேட் பண்ணுவேன். என் ஜேர்னல் புரட்டி பார்க்கும்போது லண்டன் ட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டிக் டு ஒன்லி நியூயார்க் செஷன். இந்த மாதிரி சில விஷயம் பண்ணேன். ஐ கேன் சி சம் ரிசல்ட் இன் திஸ் மந்த். ஓகேவா? ஆக்சுவலாக நான் இப்போ எதை பற்றி சொல்ல வரேன்னா, இந்த ட்ரேட் நான் எடுக்கலை, மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ட்ரேட் நான் எடுக்கல, மிஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் நான் எடுக்கல, இதுவும் நான் எடுக்கல. இப்போ இது மிஸ் ஆயிடுச்சு. 2 ட்ரேடுமே எடுக்காம விட்டேன். பட் 2மே டிபி அடிச்சிச்சு. எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு வருத்தம், இந்த ட்ரேட் எடுக்கலையே. இது எடுத்திருந்தா வந்து இதுலேயே எனக்கு என்ட்ரி கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் இதான் ஃபஸ்ட்டாக எடுத்திருப்பேன். இதான் எனக்கு 2 பேரில் எது ஃபஸ்ட் என்ட்ரி கொடுக்குதோ அதை எடுப்பேன். 2.6 RR 1% பண்ணியிருந்தா இட்ஸ் ஓகே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து ரொம்ப நேரமாக இருந்துச்சு. நான் ஏன் எடுக்கலைன்னா, சில இஷ்யூஸ் நாங்கள் வீட்டில் எதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் இங்கே சார்ட்டில் ஆக்டிவாக இல்லை. அதனால நான் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது இப்படி என்னடா எடுத்துக்கலாமேன்னு ஒரு இது. இப்போ வந்து இது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஓகேவா? நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்? இது என்ன ப்ரோ, இது ஏதோ ஒரு வேளை நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணல அப்படின்னா லைக் இட்ஸ் ஃபீல் லைக் ட்ரேட் எடுக்கல, அது என்ன ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். பட் நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நினச்சி அதுலேயே அஃபெக்ட் ஆகி, சரி இங்கே வேற எங்கேயாவது என்ட்ரி போடுவோமா, நான் ஏன் இதை மிஸ் பண்ணேன்,
எப்படி இதை நான் மிஸ் பண்ணியிருக்கணும், இதை நான் எடுத்திருந்திருக்குமே. லைக் ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். லைக் அந்தளவுக்கு இதில் எமோஷனல் டேமேஜ் ஆயிடுவாங்க. இது பாரு டிபி அடிச்சிருச்சு. நீ இந்த வடிவேல் படத்தில் இவன் தான் எங்கேயோ சமத்தியாக அடி வாங்கிட்டு வேற ஒன்றும் அடி வாங்கின மாதிரி என்ன சொல்லுவேன். லைக் நான் உண்மை லைக் நான் வந்து லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுவேன். நான் அப்படி தான் எமோஷனலாக இருந்தேன், எனக்கு ஏன் எடுக்கலன்னு பைத்திய மாதிரி சுற்றுறேன்னு நான் அதை உண்மையை சொல்லிடுவேன். பட் நான் அந்தளவுக்கு இல்லை. பட் எனக்குள்ள ஒரு வருத்தம், இதை எடுத்துருக்கலாமே. ஏன்னா நான் இப்போ நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா, எனக்கு இப்போ தான் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஹீல் ஆகுது. அண்ட் ஐம் கெட்டிங் சம் குட் செட்டப். அண்ட் அதை எடுத்தாவே நான் அக்கௌண்ட் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா, என்கிட்ட ஃபியூச்சர்ஸில் ஒரு 50K லைவ் இருக்குது. பட் லைவ் அக்கௌண்ட் வச்சுருந்தா நம்ம ப்ராஃபிட்டபிள். லைவ் அக்கௌண்ட் வச்சுருந்தா நம்ம ட்ரேடர்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரோட்டில் போகிறவங்க தான் பிடிச்சி ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா குத்து மதிப்பாக அடிச்சு விட்டா அவங்க கூட மேபி அக்கௌண்ட் பாஸ் பண்ண கிளியர் லைக் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மேட்டர்ஸ் ஹியர். லைக் ஒரு 6 months to 7 months ஆகுது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பே அவுட்ஸ் எடுக்கணும். இல்லை அடுத்தடுத்து அக்கௌண்ட்ஸ் வாங்கி கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேடர், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லலாம். பட் அது வர ஐம் ஜஸ்ட் அ நூப். பட் எனிவே இப்போ இந்த ட்ரேட் நான் எடுக்கலை. இதை நான் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா ஒன்றும் இல்லை. லைக் எனக்கு கொஞ்சம் நான் ஏற்றுப்பேன், கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம். ஏன்னா நான் இப்போ வருஷம் முடிய போகுது. ஸோ நான் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு லைக் ஒரு அக்கௌண்ட்டு சிஎஃப்டியில் கிளியர் பண்ணணுன்ற ஒரு கோல் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ நான் இந்த ட்ரேடா இது மாதிரி இன்னும் 2 ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன் மந்த் ஸ்டார்டிங்லேயே. அது கொஞ்சம் ஒர்க் பிஸியில். அது எல்லாமே வந்து டிபி ட்ரேட்ஸ். ஓகேவா, ஸோ இது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் இருங்க. வெயிட் ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% வின் ரேட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 50% வின் ரேட்னா லைக் நீங்கள் எடுக்க போகிற இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 5 லாஸ் 5 வின். அது இது இப்படி தான் இருக்குன்னு இல்லை. உங்களுக்கு 6 லாஸ் ஆகலாம், இல்லை 6 வின் ஆகலாம். பட் நான் எப்படி சொல்கிறேன், ஓகேவா, இதுதான் ஆக்சுவலாக அந்த 50% வின் ரேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. இப்போ இந்த மாதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் நான் வந்து கரெக்டாக இந்த 5 லாஸ் ட்ரேடும் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் கரெக்டாக மார்க்கெட்டில் இருந்தேன், என் பிளானை ஃபாலோ பண்ணி நான் எடுத்தேன். என் 5 லாஸ் வந்து இட்ஸ் ப்ராபபிலிட்டி 5 லாஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அந்த ட்ரேட் கரெக்டாக எடுத்துட்டேன். ஆனால் அந்த 5 வின் ட்ரேடில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரேடை எடுக்கலை. ஓகேவா, இப்போ நான் வெறும் 2 ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். சரியா, இப்போ நான் அந்த 5 லாஸ்ட் ட்ரேடும் எடுத்துட்டேன். நான் இப்போ இந்த 5 வின் ட்ரேடில் 3 எடுக்கல, 2 தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த டைம் எனக்கு ஒரு மாதிரி இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடா. நான் மிஸ் பண்ணுற ட்ரேட்லாம் டிபி அடிச்சிச்சு. இப்போ நான் அடுத்து போய் நாளைக்கு என் பிளானை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அது இந்த 5 ட்ரேடில் லாஸ்ட் ட்ரேடில் ஒரு ட்ரேடாக வந்து விழும். ஓகேவா, இட்ஸ் அஃபெக்ட் யுவர் சைக்காலஜி. நான் அது லூஸ்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அதான் நடக்கும், உண்மையிலே சொல்கிறேன். இது நடக்கும். நான் இப்போ ரீசெண்டாக கூட இந்த மாதிரி இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்கள் பட் ப்ராபபிலிட்டி வைஸ் தெளிவாக யோசிச்சிங்கன்னா ஓகே வி காட் சம் குட் ட்ரேட்ஸ். பட் நான் எடுக்கலை. அண்ட் இப்போ வர ட்ரேட்ஸ் வந்து இட்ஸ் மை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். ஸோ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கணும். நான் டாபிக் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேவா, எப்பொழுதும் உங்கள் வின் ரேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்கள் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாருங்க. நான் ஒரு இமேஜ் பார்த்தேன், அது அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து 50% வின் ரேட்னா 5 தான் இன்ன வரை நினச்சிட்டு இருந்தேன். அதில் பார்த்தேன் 50% வின் ரேட்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் லாஸ் பண்ணலாம். அதாவது 6 ட்ரேட்ஸோ எவ்வளோ சொன்னாங்க, 7 ட்ரேட்ஸ் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்தளவுக்கு கூட உங்களுக்கு லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அது உண்மையான ப்ராபபிலிட்டி. அது நான் கிடச்சா அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்கள் உங்கள் வின் ரேட்டை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு மோஸ்ட்டாக நீங்கள் உங்கள் வின் ரேட் தெரிஞ்சாவே யூ கேன் ஹேண்டில். ஓகே ஃபைன் அப்படின்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் எனிவே இது நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இப்போ நான் கரெக்டாக மேட்ரு வரேன். இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலையா, இது எடுக்கணும்னு எனக்கு வருத்தம் வந்துச்சு. நான்டா எடுக்கலை. இப்போ பாரு, இது எடுத்திருந்தா நான் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அந்த ட்ரேட் எடுத்திருந்தா இந்த ட்ரேட் எடுத்திருந்தா ஃபேஸ் 1 கிளியர் பண்ணியிருப்பேன், ஃபேஸ் 2 வந்திருக்கும். ஸோ இனிமேல் அதில் ஏதாவது தான் ட்ரேட் பண்ணியிருக்கலாமே, ஏன்டா எடுக்கலான்னு ஒரு வருத்தம். இப்போ நிறைய பேர் வந்து இதை ஓவர் கம் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எங்கேயாவது என்ட்ரி போடுவோம். இது மேபி அவங்க டிபி எடுத்தோன்னு வந்தாங்கன்னா இங்கே எங்கேயாவது அவங்க பிளான் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஐயோ அது எப்படி இப்படி எடுக்க, அவங்க வந்து ட்ரேட் டிபி அடிச்சிருச்சு முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு கிடைச்ச செட்டப் நீ எடுக்கலன்னு விட மாட்டாங்க சில பேர். ஸோ அவங்களுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். சரி இது என்ன இங்கே எடுக்கலையே, சரி இங்கே ஏதாவது என்ட்ரி போடுவோம், ரேண்டமாக என்ட்ரி போடுவோம், அங்கே போடுவோம் இங்கே போடுவோம், எங்கேயாவது போட்டு அடிச்சு முடிச்சு அக்கௌண்ட்டை ப்ளோன் பண்ணி டோட்டலாக தலைவலியோடு படுத்துருவாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஆக்சுவலாக இந்த செட்டப் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஓகேவா,
இந்த செட்டப்பை நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை சும்மா ரேண்டமாக இங்கிட்ட இழுத்துட்டு போய் இது செல்லாக இருக்குது இங்கே வச்சுருவோம், இது செல்லாக இருக்குது இங்கே வச்சுருவோம், அப்படி நான் வந்து இதை வந்து ஒன்றும் நான் பண்ணல. ஆக்சுவலாக நான் க்ளீனாக என் பிளானை ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து H1ஓட சப்ளையில் ரியாக்ட் ஆகிட்டு ஹெவி ரிஜெக்ஷன் கிவிங் அ பியரிஷ் மூவ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா H4 டிமாண்ட் எல்லாத்தையும் வச்சுச்சு. இனி அடுத்து வந்து கீழே இங்கே தான். ஸோ நத்திங் ஸ்டாப் ப்ரைஸ் டு இங்கே போகிறதுக்கு. ஸோ அடுத்து H1ல் போய் பார்த்தேன். H1லேயும் ப்ரைஸ் வாஸ் இன் க்ளீன் செல். கரெக்டாக எல்லா H1 சப்ளைலையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துட்டு இருந்தான். அண்ட் என் செஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். அண்ட் திஸ் இஸ் மை செஷன் பேஸ்டு இண்டிகேட்டர். அண்ட் என் செஷன் பார்க்கும்போது யா லைக் பார்த்தீங்கன்னா ப்ரீ நியூ ஒர்க் விச் கிவ் செல் மூவ் பிரேக் ஆல் தோஸ் லண்டன் செஷன் டிமாண்ட். ஸோ செட்டிங் செல் M5 M1 M15 கேண்டில் கன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு சப்ளை. அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் இது போனால் தொட்டா வந்தான். ஸோ க்ளீன், லைக் இட்ஸ் நாட் அ லக். ஐ அனலைஸ்டு பர்ஃபெக்ட்லி, ஐ ஃபாலோட் மை பிளான் அண்ட் இதான் என்ட்ரி. மார்க்கெட் நல்ல பிளே ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை நான் ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ட்ரேடு எடுக்கலன்னு உங்களுக்கு ஏன் கவலை? அந்த ட்ரேட் எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு +2 +1 இல்லை +10 ஏதோ ஒன்று நீங்கள் ரிஸ்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ஜாலி, குட். இப்போ இதை எடுக்காதனால உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல, ப்ளஸ் அந்த அக்கௌண்ட்டில் +க்கு எதுவுமே ஏறல. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு தேவை ப்ளஸ்ஸை விட அந்த ஹாப்பினஸ். நான் சொல்கிறது தான் லூஸ் தர மாதிரி இருக்கும், பட் எஸ் உங்கள் மைண்டுக்கு தெரியும். உங்கள் மைண்டுக்கு என்ன தெரியும்னா, என் ப்ராபபிலிட்டி இது, இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே எடுத்துப்பேன் அப்படின்னு தெரியும். பட் அந்த டைம், இந்த சிச்சுவேஷன், இந்த டைமில் உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் யோசிக்கும். அந்த டைம் உங்களுக்கு தேவை ஒரு ஹாப்பினஸ். ஸோ இப்படி நீங்கள் யோசிக்க. நான் அப்படி தான் யோசித்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் அனலைஸ் பண்ணேன். லைக் மை அனலைஸ் ரீகன் அனலைஸை பாரு, லைக் க்ளீனாக இருக்குது. லைக் நீ கரெக்டாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண, உன் பிளானை ஃபாலோ பண்ண, அண்ட் மார்க்கெட் இஸ் பிளேயிங் குட், யுவர் மாடல் இஸ் குட். லைக் நீ ஒரு குட் யூனோ அபவுட் மார்க்கெட். நீ இந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேக்கு பைலாட்டம் வந்த. லைக் எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கேயாவது கோடை போட்டுக்கிட்டு இஎம்ஐவை ஆட் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். பட் லைக் லைக் டோன்ட் டூயிங் ரேண்டம் ஸ்டஃப், யூ ஆர் டூயிங் த ஆக்சுவல் திங் விச் ஒர்க் இன் அ மார்க்கெட். லைக் அடுத்து இந்த ட்ரேடை கூட நான் பிரேக் டவுன் பண்ணுறேன் பாருங்க. லைக் ஓகே, க்ளீனாக ப்ரைஸ் இஸ் இன் பியரிஷ் ட்ரெண்ட் பிகாஸ் இட்ஸ் சிம்பிள். பார்க்கவே தெரியுது ப்ரைஸ் வந்து இந்த H4 யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஆல் தோஸ் H4 டிமாண்ட் ஹியர் அண்ட் ப்ரைஸ் ஹெட்டிங் டு திஸ் பிளேஸ். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணிவிட்டு கிவிங் ஏ புல்லிஷ் மூவ். அண்ட் நமக்கு இந்த ஸ்டாப்பில் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஆல் மை ப்ரீவியஸ் செஷன் ஆல்சோ செட்டிங் செல். எனக்கு ப்ரீவியஸ் செஷனும் அலைன் ஆகுது. யூ கேன் சி தட் செட்டிங் செல். லண்டன் வந்து புல் பேக் ஆகிருக்கான், பட் ஓகே ஓவரால் எனக்கு இங்கே செல் தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபோக்கு வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் கிவ் அ கன்ஃபார்ம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அது நீங்கள் உங்கள் ஸ்லாங்கில் எதுனா சொல்லிக்கலாம். கொடுத்தா நான் அடுத்த டார்கெட் வந்து இந்த 1 hour தான் டார்கெட் மேபி, பிகாஸ் there is price possible to reverse from this zone. ஸோ நான் இந்த ஜோனுக்குள்ளே தான் முடிச்சு எக்ஸிட் ஆயிடுவேன். சேஃபாக எக்ஸிட் ஆயிடுவேன். 2.6 RR. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? இப்போ நான் எப்படி நீ மனசை தேத்திக்கிட்டேன்னா, சூப்பர், உன் அனலைஸ் கரெக்டாக இருக்குது, நீ கரெக்டாக பண்ணியிருக்க, பர்ஃபெக்ட். எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நானே கொடுத்துக்கிட்டேன். நீ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்க பாரு. இப்படி கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். எனக்கு இந்த ட்ரேடு எடுக்காது மறந்து போயிடும். நான் தூங்கிடுவேன். அடுத்த நாள் வரும். அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் நீங்களும் மாஸ் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து இது சின்ன விஷயமா தெரியும். மேபி இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே கோ த்ரூ பண்ணாதவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியும். பட் இட் வில் இம்பாக்ட் யூ அலாட். லைக் எடுக்காமல் விட்டுட்டீங்க. அது நான் ஒரு கால்குலேஷன் சொன்னேன் தெரியுமா இங்கே, அந்த கால்குலேஷனில் தான் நம்ம யோசிப்போம். அது நான் மட்டும் வியர்ட்லாம் இல்லை, கண்டிப்பாக யோசிப்பீங்க. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகலாம்னு தெரில. அப்படி ரீச் ஆனிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மிஸ் ஆகிற ட்ரேட் சம்பவம் நம்மளுக்கு மேபி இந்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாஸ்ட் ட்ரேடை வந்து இது எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் இன்னொரு விதமும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 5 லாஸ்ட் ட்ரேட் தான் இப்போ உங்களுக்கு 50% வின் ரேட் இருக்குது. நீங்கள் மந்த்தை வந்து ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கடவுளாக வேண்டிட்டு, இல்லை கடவுள் நம்பிக்கை வந்தால் வேண்டுங்க, இல்லை ஏதோ ஒன்று ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே மண்டே வரீங்க. மண்டே ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேவா? மண்டே ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் பிளானெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. க்ளீனாக ஃபாலோ பண்ணி எடுக்கிறீங்க. ஒரு லாஸ். ஓகே, நீங்கள் கேஷுவல் லாஸ் ஆகிறது இட்ஸ் ஃபார் பிகினர். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வி கேன் ஹேண்டில் திஸ். தே நோ, தே அண்டர்ஸ்டாண்ட் இட் வில் ஹேப்பன். ஸோ நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு. -1 ஆகுது. சரி, உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. செகண்ட் டே வரீங்க, -1 ஆகுது.
தொடர்ந்து ட்ரேடு என்ன ப்ரோ 5 நாள் ட்ரேடு கிடைக்குமான்னு கேட்காதீங்க. யூ கேன் சூஸ் அ ரேண்டம் டே ஆல்சோ. நான் சொல்கிறது நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன். ஓகே, 3வது நாள் வரீங்க -1. த 4th டே உங்களுக்கே உங்கள் மாடல் மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இட்ஸ் சேம் எல்லாம் ஃபார்ம் ஆகும், ஆனால் நீங்கள் தப்பு அங்கே ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இல்லையே, இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரிஜெக்ட் ஆகிருக்கு, அப்போ இது தப்பு தானே, இது எஸ்எல் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது தானே. இல்லை இந்த ட்ரேடர் பாரு, இந்த ட்ரேடர் என்ன சொன்னார்னா இப்படி ரிஜெக்ட் ஆனால் அவர் எடுக்க மாட்டேன்னாரு, ஸோ வந்து நம்மளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுக்காமல் விடுவீங்க. எர்விகோ அந்த ட்ரேடு +3 உங்கள் டிபியை அடிக்கும். மண்டை சைக் ஆகும், உங்களுக்கு சைக் ஆகும். சரி ஓகே, எப்படியாவது கஷ்டப்பட்டு தேத்தி கீத்தி அந்த நாளில் நீங்கள் எதுவும் சில்மிசம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வில் கோ. நான் தான் சொல்கிறேன்ல, நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணால் என்னன்னு தெரில. அது நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம் எமோஷன் ஆகுங்க, சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுங்க, மண்டே பிடிச்சிட்டு தெருவில் கூட ஓடுங்க. பட் நீங்கள் அதை இங்கே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாவே யூ டோன்ட் லூஸ் மச் மணி, அவ்வளோதான் எனக்கு என்னை பொறுத்தவரை. அது நான் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன், ஃபியூச்சரில் சொல்கிறேன். எனிவே +3 ஆயிடுச்சா, ஓகே. அடுத்த நாள் வரீங்க +3, அடுத்த நாள் இது 4 ட்ரேட் ஆயிடுச்சா. அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தெளிஞ்சிட்டீங்க. சரி இங்கே பாடுறாக்கு இருக்கா, இது கரெக்டாக தான் பிளானை ஃபாலோ பண்ணியிருந்தா இது 3மே ரெக்கவர் ஆகிருக்கும். உன் பிளானை ஃபாலோ பண்ணி வேறு எதையுமே யோசிக்காது. சரி, பிளானை ஃபாலோ பண்ணி எடுப்பீங்க. ஓகேவா, பிளானை ஃபாலோ பண்ணி க்ளீனாக எல்லாம் செட்டப் கிடச்சிருக்கும், எடுப்பீங்க. ஹைனா ட்ரேட் லாஸ். ஓகே, பார்ப்பீங்க குறுகுறுன்னு. அடுத்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ். ஏன் ப்ரோ இப்படி தான் லாஸ்? ஏன் தேர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ். உங்களுக்கு 5 வின்னு 10 50% 5 வின் தான் வரணும்னு அவசியமே இல்லை. இந்த மந்த் வரலாம், இந்த மந்த்து மேபி இப்போ உங்களுக்கு வந்து இந்த 50% 5 வின் 5 லாஸுங்கிற மந்த்து ஸ்டார்டிங்லேயே ஒன்று வந்துருச்சுன்னா ஓகே. ஆனால் எடுத்தோடனே இப்படி வந்துச்சுன்னா உங்களை அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. சரி ஓகே, இப்போ இப்படிலாம் ஆயிடுச்சு, ஓகேவா. இப்போ வாங்க, இப்போ என்னாச்சுன்னா அடுத்த ஒரு 2 நாள் வந்து நீங்கள் மேபியே ஒர்க் பிஸி இல்லை ஏதாவது தலைவலி உடம்பு சரியில்லை, நீங்கள் அன்றைக்கி ட்ரேட் பார்க்கல. அந்த நின்று ட்ரேவும் யூ ஆர் கெட் அ செட்டப் அண்ட் விச் இஸ் ஹிட் யுவர் டிபி அனாலிசிஸ் ஆன் பாயிண்ட். ஆனால் அதை நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்க, குறுகுறுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் எடுத்த ட்ரேட் எல்லாமே எஸ்எல், நீங்கள் எடுக்காத ட்ரேட் எல்லாமே டிபி. அண்ட் நீங்கள் அடுத்த நாள் சரியாண்டான்னு எடுப்பீங்க, அண்ட் அந்த ட்ரேட் எஸ்எல் அடிக்கும். நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு பேனாவை எடுத்து நோட்டில் ஒரு கிறுக்குனா அந்த கிறுக்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பாக இருக்கும் தெரியுமா. இப்போ ஒரு பேனாவை எடுத்து நோட்டில் கண்ணா பின்னாடி கிறுக்குங்களே, அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இது என்னதுன்னே தெரியாத மாதிரி. அண்ட் தட் வாட் ட்ரேடிங் வந்து ஈஸி தான். பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களை பைத்தியக்காரனாக்கி தெருள் தெரிய விடும். நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணேன். லைக் அந்த டைமில் உங்களுக்கு நீட் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு சாட்டிஸ்ஃபை யூ டு க்ளோஸ் யுவர் லேப்டாப். ஸோ உங்களை எது சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதை யோசிங்க. அந்த ட்ரேடு எடுக்கலையா, ஜஸ்ட் செக். இப்போ இந்த மாதம் கடைசியில் பாருங்கள், நீங்கள் எடுத்த எல்லாமே லாஸாக இருந்தாலுமே +3 3 3 6 8 9 அதாவது 9% இதெல்லாம் எடுத்திருந்தா 1 2 3 4 5 6 6 நீங்கள் +3% இந்த மந்த் யுவர் ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபார்ம்டு வெல் இன் திஸ் மந்த், யுவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் இன் திஸ் மந்த், யுவர் ஸ்ட்ராட்டஜி எண்டட் திஸ் மந்த் இன் ப்ராஃபிட்டபிள். பட் நீங்கள் அதை எடுக்கலை, அதை எப்படி திருத்திட்டு மூவ் ஆன் ஆகலாம். அட் எண்ட் ஆஃப் த டே நான் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஏன் மேலே தான் மிஸ்டேக்னு உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தட் வாட்ஸ் ட்ரேடிங். லைக் நீங்கள் இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. லைக் உங்களை நீங்கள் நான் மென்டரிட்டா இல்லைச்சா எனக்குலாம் காசு கட்டி நீங்கள் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்ச மடியில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூ நீட் டு கோ த்ரூ. அண்ட் அதுலேருந்து நீங்கள் அதை எப்படி வெளியே வரலாம், நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகே, ஏன்னா இதை உங்கள் மென்டர் சொல்லிக் கொடுக்க மாட்டார், அவர் சொன்னாலும் உங்களுக்கு அது ஏறாது மண்டையில். நீங்கள் சொன்ன உடனே இப்போ யூடியூப்பில் எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்ம ப்ராஃபிட்டபிள் வித்தின் 6 month ஆர் 1 year நம்ம ப்ராஃபிட்டபிள், அதை நம்ம கேட்க மாட்டோம். அதை நம்ம கேட்க மாட்டோன்றதில்ல, நம்ம அட்டமெண்ட்டாக நீ என்ன சொல்கிறது நான் எனக்கு அந்த இல்லை. இட்ஸ் டசன்ட் ஒர்க் லைக் தட். அது அப்படி தான், நம்ம தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ண தான் இங்கே கற்றுப்போம். தப்பு பண்ணணும், என்னை கேட்டால் தப்பு பண்ணணும், தப்பு நிறையா நடக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வருஷமே அது நடக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஸ்மூத்தாக லக்கியாக போகும். மார்க்கெட் வந்து அள்ளி கொடுப்பான், சும்மா நீ எடு, தோன்ற ட்ரேடு எடு, ஜாலியாக எடுக்க ட்ரேடெல்லாம் எடு, நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி இப்போ என்னையெல்லாம் எடுங்க, 3 வருஷம் ஆச்சு ட்ரேடிங்லாம், ஒரு phase 1 கூட பாஸ் பண்ணதில்லை. ஐ ஜஸ்ட் சீன் லைக் இந்த சம்திங் ஒரு இது சொல்லுவாங்க, ஐ திங்க் பாட்டம் ராக்கோ சம்திங் எதோ சொல்லுவாங்களே, இருங்க வரேன். பாட்டம் லோயஸ்ட் பாயிண்ட், லைக் ராக் பாட்டம். நீங்கள் வந்து என்னோட இந்த ட்ரேடிங்கில் ராக் பாட்டமுக்கும் கீழே ஏதாச்சும் ஒரு பேர் இருந்தால் எனக்கு தெரியல.
அது வரை நான் வந்து போயிட்டேன். ஸோ இதே நான் ஒரு ஹாப்பினஸாக எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லெவலுக்கு ஒருத்தர் நான் பார்த்துட்டேன்னா இனிமேல் ட்ரேடிங் வேறு என்ன என்னை பண்ணிடும். என்ன நீ பண்ண போகிறேன், என்ன பண்ணுவேன், என்னை ஒன்றுமே நீ பண்ண முடியாது, மயிரா போச்சு. நான் அந்த அளவுக்கு வந்து இதில் லாஸஸ். ஒரு ஒரு பாலைவனம், அதில் ஒரு தண்ணி இருக்குமானே, ஒரு பாலைவனத்தில் உனக்கு எங்களை இறக்கி விட்டாங்க. அதில் தண்ணி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா, தண்ணி எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த ஒரு மைண்ட் செட், அது ஒரு ஒரு அந்த ஒரு நான் என்னோட அந்த ஒரு மைண்ட் செட்டை சொல்ல வரேன். தண்ணியே இல்லை, அங்கே அறிகுறியே இல்லை, ஆனால் தண்ணி அங்கே இருக்குடா அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது தெரியுமா. அந்த மாதிரி தான் நான் இத்தனை நாள் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து லாஸ் பண்ணி தான் கற்றுக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் இல்லை, மணி லாஸ் பண்ணாமல் கற்றுக்கலாம். அதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் நான் பேச விரும்பல. அதுக்கான டைம் வரும், நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த வரை நான் ட்ரேடிங்கில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 40,000 தான் நான் இழந்திருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு 40,000. நான் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் 6 மாதம் வச்சுருப்பேன், 7 மாதம் வச்சுருப்பேன். ஹியர் லைக் இது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நினச்சா யூ கேன் கீப் பை ஒன் ஃபண்டட் அக்கௌண்ட் அண்ட் கீப் இட் ஃபார் 1 year அண்ட் யூ கேன் லேர்ன் மெனி திங் ஃப்ரம் தட். ஸோ இட்ஸ் அப்பான் யூ. பட் எனிவே அதை பற்றிலாம் நான் இப்போ பேசலை. நான் இப்போதைக்கு என்ன சொல்ல வரேன்னா, எஸ் நான் வந்து சில விஷயத்த சொல்ல வந்தேன், பல விஷயத்தை ஏதோ ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் ஏதாவது தெளிவாக புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது. நான் என்ன சொல்ல வருவேன்னா, இந்த ஒரு எமோஷனை பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச வரேன். எனக்கு வந்து என் சேனல் வந்து இட்ஸ் மோர் லைக் டெக்னிக்கலை பற்றி பேச நிறைய பேர் இருக்காங்க. நான் இதை பற்றி தான் பேசணும். நான் வந்து ஒவ்வொரு டைட்டில் போட்டு வீடியோ போடணும்னு எனக்கு இப்போ இது ஒரு எமோஷன். இது மாதிரி இன்னொன்று இருக்குது, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் தான் சொன்னேன்ல, இப்போ நான் இந்த அது பேர் வந்து அது ஆனால் இது பேர் போடாமே நான் இங்கே உங்களுக்கு அதை சொல்லிட்டேன் அது என்னன்னு. அதாவது இந்த 3 ட்ரேட் எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் இந்த 4வது ட்ரேட் எடுக்கலாமா வேணாமானே தோணும். எடுத்த எஸ்எல் அடிச்சிருமோ இதுன்னு தோணும். அது அப்படி எடுக்காமல் இருப்போம், அது டிபி அடிக்கும். அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க, அது எஸ்எல் அடிக்கும். அடுத்த ட்ரேட் எடுக்காமல் இருப்பீங்க, அது டிபி அடிக்கும். ஸோ யா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ஸ்டிக் டு யுவர் பிளான். நான் என்ன சொல்லுவேன், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணினே இருங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் பேக் டெஸ்ட் பண்ணாதீங்கங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மாடல் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்கள் மாடல் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் வந்து 10 லாஸ் ஆனாலும் தொடர்ந்து உங்கள் மாடலில் ட்ரேட் எடுப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட், அந்த இது வந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் வரும். உங்கள் மாடலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு பேரோ 2 பேரையோ வச்சு ஒரு 5 வருஷம் டேட்டா, 5 வருஷம், ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷமே போதும். லைக் 15 months இஸ் இனஃப்ங்குவாங்க. பட் 5 வருஷம் பண்ணுங்கள். யூ கேன் சி லைக் அந்த உங்கள் மாடல் வந்து அந்த சைக்கிளில் எவ்வளோ அழகாக மேலே கீழே ஏறி இருக்குது, எவ்வளோ ரோல் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். லைக் இந்த வருஷம் மாதிரி அன்சென்ட்ரைனான சில வருஷங்கள் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் கண்கூடா மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் பேட்டர்னை திரும்பி 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 பார்க்க யூ வில் பில்ட் அ கான்ஃபிடென்ட். டேம் ஷோர் நான் சொல்கிறேன், எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் 3 வருஷம் நான் அதை வச்சு ஒரு ஃபேஸ் 1 கூட கிளியர் பண்ணல. ஆனால் நான் இதை இன்னும் அந்த மாடலை வச்சு நான் அதில் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன் அந்த மாடல் தான் என்னை ப்ராஃபிட்டபுள் ஆக்கும். அதை தான் நான் வந்து ஓகே ஆனதுக்கு ஒரு பேசிப்போம். திடீர்னு சிம்பு மாதிரி டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டு. எனிவே ஸோ நான் சொல்கிறேன், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணால் உங்களால் எமோஷ்னல் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட் தாங்க, அதெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பேக் டெஸ்ட் பண்ண நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், உங்கள் மாடலை பற்றி நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆக்சுவலாக நீங்கள் எப்படியும் லைவ் மார்க்கெட்டில் தப்பு தான் பண்ண போகிறீங்க. அதில் கொஞ்சம் தப்பை நீங்கள் பேக் டெஸ்ட்லேயே திருத்திக்கிட்டு இங்கே வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் மாடலில் ஒரு புது டவுட் வருதுங்க, அதை நீங்கள் லைவில் எடுத்து தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும்னு இல்லை. அது என்ன தப்பு, இதில் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணுறது கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபார்ம் எடுக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபார்மில் வந்து எதை நான் லைக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கணும், இது வேலிடா இல்லை இது வேலிடான்னு நான் பேக் டெஸ்ட் பண்ணி நான் இப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ டூ பேக் டெஸ்ட். ஆலையில் இடத்து கடையில் டீ ஆட்டிக்கிட்டு இருக்கேன்னா அப்படி தான் இந்த சேனல் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரோ ஆகும். அப்போ இந்த வீடியோலாம் வந்து நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்பாட்லேயே போடணும். ஜெயிச்சதுக்கப்புறம் 5 things to avoid ட்ரேடர்லாம் போடணும். அந்த ஸ்பாட்டில் இதை நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு அந்த டைமே ரிஜிஸ்டர் பண்ணி இதில் போட்டு விடணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் என்ன பண்ணேன்னு அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அதனால் தட்ஸ் இட். நான் இது அந்த வீடியோ சேனலில் இருக்கான்னு தெரில, நான் சொல்லியிருப்பேன். நான் அது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ரியாக்ட் பண்ணாதீங்க. எதுக்கு மாடு மாதிரி இருங்க, மந்தமாக. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கல் விட்டு அடித்தாலும் மாடு மாதிரி. உங்கள் பிளான் என்ன, ட்ரேட் எடுக்கணும். லாஸ் ஆகுதா எடுப்பேன், ட்ரேட் எடுப்பேன்,
எடுப்பேன். நீ என்ன பண்ணுவ? எடுப்பேன். எடுத்துகிட்டே இருப்பேன். எடுப்பேன் எடுப்பேன் எடுப்பேன். எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் இன் ப்ராஃபிட். நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணால் தான் அங்கே அடி விழும். ஓகே, உங்கள் மாடல் வந்து ஒர்க் ஆகுதான்னு 5 வருஷம் 15 மந்த்ஸ் ஒரு மாடல் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுத்தாவே இட்ஸ் குட் டு கோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், 5 வருஷம் 2020லேருந்து 2025 வரை பேக் டெஸ்ட் பண்ணி வின் ரேட் எடுத்து பாருங்கள். மாதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எத்தனை மாதம் மேபி இந்த ஸ்ட்ராட்டஜி லூசிங் ஸ்ட்ரீக்குள்ளே போயிருக்கு, அண்ட் எவ்வளோ ரோலை எஸ்எல் அடிக்குது, எவ்வளோ ரோலை டிபி அடிக்குது, எவ்வளோ ஆர்ஆர் பிடிக்கும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். மாடு மாதிரி வந்து அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நத்திங் சேஞ்ச். அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யூ வில் see the result. மேபி இட் வில் டேக் another 1 year, பட் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். எனக்கு இன்னும் வரல, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரும். ஐ சீயிங் சம் கிராஜுவல் ரிசல்ட். கிராஜுவல், இட்ஸ் லைக் அ ஸ்மால் புல்லிஷ் கேண்டில். அதனால் வரும். வரப்போ நான் இன்னும் அதை பற்றி நிறையா பேசுகிறேன். பட் இதை வந்து எல்லாம் சொல்கிறது அதுதான். ஸோ நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஹோப்போட பண்ணுங்கள். தட்ஸ் இட் திஸ் வீடியோ. நான் 10 நிமிஷத்தில் பேசலான்னு வந்தேன், 26 நிமிஷம் முடிச்சேன். நான் பேசினாலும் 24 நிமிஷம் தான் ஆகிட்டு இருக்கு. பட் எனிவே நான் எடிட் பண்ணி உள்ளே போடுறேன். ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ட்ரேடிங் டு anyone டு டூ. இட்ஸ் யுவர் விஷ். லைக் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷிட் எவர் யூ சீன் யுவர் லைஃப். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, லைக் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ், காலேஜ் ஸ்ட்ரெஸ், கரியர் ஸ்ட்ரெஸ்னு. இது வந்து நான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன், நான் உங்களை பயமுத்தலை. இட்ஸ் வாட் இட் இஸ். லைக் வெறுப்பாக வரும், எவனை பார்த்தாலும் கோவமாக வரும். வீட்டில் அம்மா அப்பா பார்த்தா கூட கோவமாக வரும், எரிச்சலாக வரும். காலையில் விடியறது ஏன் விடியுதுன்னு தோணும், டென்ஷன் ஆகும், ஒரு மாதிரி வை மீ அப்படின்னு தோணும், ஒரு மாதிரி யார்ட்டையும் பேச பிடிக்காது. நீ தான் ப்ரோ இப்படி லூஸாக இருக்க அப்படிலாம் இல்லைன்னீங்கன்னா ஓகே குட், நீங்கள் அதை என்னை விட பெட்டராக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிறேன். ஐ டோன்ட் நோ, மேபி ஐ ஆம் லேக் ஆன் தட், பட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் ரெக்கமெண்ட் ட்ரேடிங் டு anyone. இஃப் யூ லைக் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, பட் ஓகே நான் எதுவும் சொல்லலை, அது உங்கள் விஷ். பட் எனிவே ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப். தட்ஸ் இட். ஜாலியாக எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது சும்மா சில சின்ன சின்ன மேட்டர் தான். அந்த எமோஷன் கண்ட்ரோலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வித்தெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன்னா, நான் எமோஷன் மிஸ்டேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ என் ட்ரேடிங் ஜேர்னியில் எமோஷன் மிஸ்டேக்குங்கிறது கம்மி. 6 மாதம் ஒரு 500 அக்கௌண்ட்டை நான் வச்சுருக்கேன்னு சொல்லும் போதே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடணும். 1 வருஷம்லாம் நான் வச்சுருந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நானும் ஒன்று தான் பண்ணுறோம், அவன் 1 வருஷம்லாம் வச்சுருந்துருக்கோம். பிகாஸ் என் மென்டர் அப்படி. எனக்கு அவர் இறந்துட்டார். யாருமா என் மென்டர்? நான் காட்டுறேன். ஜோர்டன் மார்ட்டி. ஹீ இஸ் மை மென்டர். லைக் அவர் என் மென்டர்னா, அவர்கிட்ட நான் கோர்ஸ்லாம் சேரலை, அவர் எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தாரு. நான் அதை பார்த்து படித்து பேக் டெஸ்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் மை மாடல். ஆனால் இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார் பாவம். என் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறதுக்கான டைரக்ட் ரீசன் இவர். பட் இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ எதுக்கு வர காமிச்சேன்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் நினச்சா, இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், லைக் யூ கேன் லேர்ன் ட்ரேடிங் வித்தவுட் லாஸிங் மோர் மணி. பிகாஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். ஐயோ, அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நினச்சா போதும். நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும், எல்லாமே லைக் அல்டிமேட் கோல் காசு சம்பாதிக்கிறதா. நானும் காசு சம்பாதிக்க தான் வந்தேன். நான் ஒன்றும் அப்படியே கேண்டில் ஸ்டிக்கை கட்டி பிடிச்சி உருள வரல, லைக் பேஷனேட்டாக காசு சம்பாதிக்கணும். பட் இந்த பிஸ்னஸில் நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிங்கன்னா அடிதான் வாங்குவீங்க. அது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ரூல்ஸ்னால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ ஆம் ஃபாலோயிங் தட் ரூல். அண்ட் அதுக்கு காரணம் இவர் தான். இவரோட டிசிப்ளின் இவர் எனக்கு வந்து அவர் வேர்ட்ஸ் மூலியமாக எனக்கு வந்துச்சு. ஐ ஆம் ஃபாலோயிங் தட். ஸோ நான் எவ்வளோ நாள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ராட்டஜி தான். லைக் ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லிங்கன்னா, இஃப் யூ ப்ராப்பர் ரிசோர்ஸ் கற்றுக்கலாம். எனக்கு இவர் யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் தர் இஸ் மெனி ஸ்டஃப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சரி இதை பிரேக் ஆனால் என்ட்ரி போட்டுரு அப்படின்றவாரு. அப்படி தான் மாடல்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று. இது மாதிரி இங்கே ஒரு சப்ளை இருக்கும். நான் இப்போ இதில் போடுறதாங்கிறத நான் தான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டவுட்ஸ் வரும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறேன். ஐ நோ சம்திங். நான் என் மாஸ்டர்னு சொல்லிக்க விரும்பல, அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கேன். எல்லாம் நீங்கள் ட்ரேடிங்கில் எடுக்கிற ஒவ்வொரு மூவும் யூ நீட் டு பி கேர்ஃபுல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்ப்போம், நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும். ஜாலியாக இருங்க. பை.